வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேளாண் கண்காட்சியில் உள்ள அரங்குகளையும் பார்வையிட்டார். திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலை பேரணி. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. சென்னை பாரிமுனையில் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினரால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி கிராம் 20 ரூபாய் உயர்ந்து 274 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிலோ வெள்ளி 2,74,000 ரூபாய்க்கு விற்பனை. பொதுமக்கள் அதிர்ச்சி. விரைவில் கூட்டணியை அறிவிப்போம், பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. பலமான மெகா கூட்டணி அமையும் என்று அன்புமணி திட்டவட்டம். சமூக நீதி பேசுவதற்கு திமுகவிற்கு தகுதியில்லை என்றும் தமிழ்நாட்டில் சமூக அநீதிதான் உள்ளது என்றும் விமர்சனம். மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்றேன். இன்னைக்கு கூட்டணி எதை பத்தி என்னால் பேச முடியாது. உறுதியா இன்னும் கொஞ்ச நாளில் கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். நாளை மறுநாள் திருச்சி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திருச்சிக்கு வருவதை முன்னிட்டு ட்ரோன்கள் பறக்க தடை. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே நாளை ஒரு நாள் மின்சார ரயில் சேவை ரத்து. மீஞ்சூர் அத்திப்பட்டு ரயில் நிலையங்கள் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் பிரதான சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். நகர் பகுதியில் இருந்து மலைச்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் பொதுமக்கள் கடும் அவதி. தொடர் விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 8ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் காட்சியளித்த நம்பெருமாள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். பக்தவத்சலா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா. பிரசித்தி பெற்ற நாச்சியார் கோயில் வஞ்சுலவள்ளி உடனுரை சீனிவாச பெருமாள் கோவிலில் மார்கழி மாத கல்கருட சேவை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம்.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 41 நாட்கள் நடைபெறும் மண்டல பூஜை இன்றுடன் நிறைவு. இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி நடை மீண்டும் திறப்பு. சபரிமலையில் கடந்த 40 நாட்களில் மட்டும் 30 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம். கடுமையான தட்டுப்பாடு காரணமாக பக்தர்களின் வருகை இந்த ஆண்டு 2 லட்சம் வரை குறைவு என தகவல். திருப்பதியில் ஏழுமலையான் கோயிலில் ஸ்ரீவாணி ஆஃப்லைன் டிக்கெட் இன்று முதல் 3 நாட்கள் ரத்து. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் தரிசனத்திற்கு டிக்கெட் இருந்தால் மட்டுமே அனுமதி. டிக்கெட்டுகள் இல்லாமல் வந்து பக்தர்கள் ஏமாற வேண்டாம் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு.